மனிதனின் எண்ணங்கள் மிகவும் நுண்ணிய நுட்பமானவை. அவைகளை சரியாக நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய மனதில் எழக்கூடிய எண்ணங்களில் எத்தனையோ விதமான புதிய புதிய சிந்தனைகள் உருவாகிறது. அந்த சிந்தனைகள் சில நேரம் உணர்வுகளை தூண்டி ஏதேதோ பலவிதமான சங்கடங்களை உருவாக்கும், மன அழுத்தங்களை உருவாக்கும். அப்படி உருவாகும் பொழுது கொஞ்சம் காலார இயற்கையின் வழியாக செல்லுங்கள். நீங்கள் இயற்கையின் வழியே செல்லும் போது பல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். இந்த மரங்கள், செடிகள், கொடிகள், புற்கள் ஆகியவை ஒரே இடத்தில்தான் இருக்கும். அவைகள் எந்த விதமான சலசலப்பிற்கும் ஆளாகாமல் தன்னுடைய பாதையை நோக்கி ஆழமாக வேரூன்றிக் கொண்டுதான் இருக்கும். இதுதான் வாழ்க்கை. இந்த இயற்கையை காணும் பொழுது நமக்குள் எழக்கூடிய எண்ணங்கள் அமைதி அடையும். அந்த அமைதியின் மூலமாக வாழ்க்கையில் நமக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கும். அந்த புத்துணர்வே நம்மை மனநோயில் இருந்தும் உடல் நோயில் இருந்தும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அற்புத ஆற்றலை கொடுக்கும். ஆழ் மனதில் ஆறாமல் இருக்கக்கூடிய ரணங்களையெல்லாம் ஆற்றக்கூடிய அற்புதங்கள் இந்த இயற்கையிடம் இருக்கிறது. இறைவனை கண்டு இயற்கையின் மூலமாக வணங்குங்கள், அற்புதங்கள் நடக்கும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.